This video is sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓ மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்லை எனி ஜாப் எதில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதில் ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. சக்கரவள்ளி கிழங்கு என்னன்னா, இது ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு கிழங்கு வகையாகும். இதை வற்றாலை கிழங்கு அல்லது சீனி கிழங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது இனிப்பு சுவை கொண்டது மற்றும் பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. இதோட நன்மைகள் என்னென்னங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கின் நன்மைகள் அப்படின்னு எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம். இதில் நிறைந்துள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுக்கவும் ஆரோக்கியமான செரிமான பாதையை பராமரிக்கவும் உதவியாக இருக்குது. இதனால் நம்மளுக்கு இதை அதிகமாக அடிக்கடி எடுத்துக்கும்போது மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளை பாதுகாக்குது. அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி. இதில் விட்டமின் ஏ, சி, B5, B7, இரும்பு சத்து மற்றும் கரோட்டினாய்ஸ்ட் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவியாக இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்குது. அடுத்தது கண் பார்வை. பீட்டா கரோட்டின் அதிகம் இதில் இருக்கிறதுனால கண்ணுக்கு ஆரோக்கியத்தை தருது. இதனால் கண் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பார்வை குறைபாடு இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள். இப்போ இருக்க காலகட்டத்தில் புற்றுநோய்ங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக வரக்கூடிய நோயாக மாறிடுச்சு. அதை தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் பொட்டாசியம், மாங்கனீசு, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் வாய் மற்றும் குடல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய் செல்களை அழிக்க உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் குறைக்க உதவியாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை அடிக்கடி எடுத்துக்கிறது நம்ம உடம்புல புற்றுநோய் தாக்காமல் பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட்டு மூளையின் செயல்பாடு. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூளை செயல்பாட்டை அதிகரிக்க உதவியாக இருக்குது. எப்பயுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு இது எப்படி உதவியாக இருக்குது. இதில் அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்குல ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களும் இதை சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றுனா அது ஃபோலிக் ஆசிட் தான். ஸோ இதை மாத்திரை மட்டும் இல்லாமல் இதையும் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, சக்கரவள்ளி கிழங்கு என்ன தான் ஆரோக்கியமாக இருந்தாலும் சில உடல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதை தவிர்ப்பது, அப்படி இல்லாட்டினா டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு நம்ம இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்னொன்று, சமைக்கும் முறையில் பொறுத்து இது கிளிசமிக் குறியீடு மாறுபடும். ஸோ இதை எப்படி சமைச்சு சாப்பிட்டா நமக்கு நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முக்கியமாக இதை வறுத்து சாப்பிட்றத விட வேக வச்சு சாப்பிட்றது தான் குறைந்த ஜிஐ கொண்டது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஜிஐனா கிளிசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது.
ஸோ இதை வேக வச்சு சாப்பிடும்போது தான் நம்ம உடல் நலத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இதை அதிகமாக எடுத்துக்கும்போது சிலருக்கு வயிற்று உபாதைகள், இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் மற்றும் சில மருத்துவ நிலையில் உள்ளவர்கள் வந்து பாதிக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து டாக்டரோட அட்வைஸ் படி இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும், உணவாகவே இருந்தாலும் அளவாக எடுத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use.